விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி சான்றிதழை விருத்தாச்சலம் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுபிரியாவிடம் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எங்கள் வீட்டு பிள்ளை என்றும் அவருக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாகவும் குறிப்பிட்டார். ஆதரவு குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளில் தான் அளித்த வாக்குறுதிகள் விருத்தாச்சலம் தொகுதி மக்களுக்கு நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் பிரம்மதேசம் பேருந்து நிலையம் அருகில் CK அறக்கட்டளை திறப்பு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, பள்ளி கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் வழக்கறிஞர் அமல்ராஜ் துவக்கி வைத்து வாழ்த்தி பேசினார். CK அறக்கட்டளை நிறுவன தலைவர் அர்ஜுனன் கௌரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணிக்கு பொதுமக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சியும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கியும், கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ ஆலடியான், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் விழாவை முன்னிட்டு சுமார் 2000 பேருக்கு வேட்டி சேலை மற்றும் 3000 பேருக்கு அறுசுவை கறி விருந்து விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஞானசேகரன், ஆரோக்கியதாஸ், அருள், காஞ்சி தளபதி அருள், புதிய புரட்சிக் கழகம் கட்சி மாநில தலைவர், கிழக்கு கடற்கரை சாலை சங்கர், தேனை கவுன்சிலர் அக்கா கற்பகம், பிரம்மதேசத்தை சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், அரசு மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிதம்பரநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரண்யா, ப்ளூ மெட்டல் SR வெங்கடேசன், மரக்காணம் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன், திண்டிவனம் ஜெயம் எலக்ட்ரானிக் கோதண்டராமன், RR மூர்த்தியார், சஞ்சய், AB அன்பு, விஜய், அருள்மணி உள்ளிட்ட ஏராளமான அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை CK அறக்கட்டளை நிர்வாகத்தினரும் ஆனாஸ் இளம் வழக்கறிஞருமான AG பாரதி, AG வசந்த், AG வசந்த பிரியா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இங்க பாத்துருங்க கேமரா பாருங்கண்ணா, நான் கேமரா பாருங்க, ஸ்மைல். என்ன உங்க கூட்டணி தான் தலைவா, இல்ல பயப்படாது. ஓட்டை எடுக்கிறீங்க, அனுப்ப மாட்டீங்க. எடுக்க தட சரி ஐயா. இங்கே போயிடுவா, கம்ஃபர்டபுளா இருக்கும் பார்த்து ஒரே நம்ம இதுதான் பண்ணணும். போடுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் அரசடி விநாயகர் ஆலய 63வது ஆண்டு சம்பத் சராபிஷேக விழாவில் சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
उदागर தமிழகத்தில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்லாவரம், தாம்பரம், சோழிங்கநல்லூர் தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி குரோம்பேட்டை MIT கல்லூரியில் நடைபெற்றது. காலை முதல் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் போது தாம்பரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் கில்லி சரத் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி சுமார் 35,257 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் தாம்பரம் கில்லி சரத் பேசுகையில், தாம்பரம் மக்கள் தாவேகாவை நம்பி வாக்களித்துள்ளனர். அதற்கு நன்றியும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருப்பேன். தாம்பரத்தை தூய்மையாக வைத்திருக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என தெரிவித்தார். வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. தாம்பரம் மக்கள் இவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சு தாவேகா மேலே வாக்கு செலுத்தினதும் சரி, கேண்டிடேட் ஆகிய என்ன சரத்குமாருக்கு மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாக்கு செலுத்தினதுக்கும் நான் கட்டாயம் ஒன்று தான் சொல்லியிருந்தேன். க்ளீன் தாம்பரம் அப்படின்னு உருவாக்குறது, கரப்ஷன் இல்லாத ஒரு க்ளீன் தாம்பரம், அடிப்படை வசதிகள் கொண்ட ஒரு க்ளீன் தாம்பரம், கல்வியும் மருத்துவம் மேம்படுற ஒரு க்ளீன் தாம்பரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலலாம் நம்ம பிரச்சாரமே செஞ்சோம். கட்டாயம் அதன் பிரகாரம் அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு முழுமையாக நம்ம செஞ்சு முடிப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பழனி பேருந்து நிலையத்தில் திரண்ட தாவேகா நிர்வாகிகள் 100 தொகுதிகளுக்கு மேல் தங்கள் கட்சி தலைவர் விஜயின் அரசியல் வருகையை அதிரடியாக கொண்டாடினர். பேருந்து நிலையத்தில் பட்டாசுகளை வெடித்த நிர்வாகிகள் அங்கு காத்திருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தாவேகா கொடிகளை கையில் ஏந்தியபடி டிவிகே விசில் ஊதி கோஷங்களை எழுப்பினர். பேருந்து நிலையம் மட்டுமின்றி பழனியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமப்புற பகுதியில் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் நிர்வாகிகள் எங்கள் கட்சியின் மீது தமிழக மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்துள்ளனர். ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு இந்த எழுச்சியே சாட்சி. திமுக, அதிமுக என்கிற இருதுருவ அரசியலை தாண்டி ஒரு புதிய சக்தியாக தலைவர் விஜய் உருவெடுத்துள்ளார். தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் திருப்பம் மற்றும் தாவேகாவினரின் அதீத உற்சாகம் பிற அரசியல் கட்சிகளிடையே ஒருவித சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள துருகம் சாலை, கச்சேரி சாலை, காந்தி சாலை போன்ற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்ததால் புதிய பேருந்து நிலையம் ஏமப்பேர் எல்லையில் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஓரளவு குறைந்த நிலையில் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை துருகம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆம்புலன்ஸ் செல்லக்கூட வழியில்லாமல் பெரும் சிரமம் ஏற்பட்டது. இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் வெயிலால் பாதிக்கப்பட்டனர். போக்குவரத்து காவல்துறையில் போதிய காவலர்கள் இல்லாததால் இதுபோன்று போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுகிறது. எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போக்குவரத்து காவல்துறையில் போதிய காவலர்களை நியமித்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பாரா?
அப்பன் திருப்பதியில் கள்ளழகரை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த 22 வருடங்களாக பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வரும் அப்பன் திருப்பதி அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் நற்பணி குழு இந்த 23ஆம் ஆண்டு அன்னதான பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி சக்கரவர்த்தி தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கள்ளழகர் நற்பணி குழுவை சேர்ந்த நண்பர்கள், பக்தர்கள் ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக இந்த வருடம் நடைபெற்றது. இருபத்தி 23ஆம் ஆண்டு நாங்கள் 23 வருஷமாக நாங்கள் வந்து இங்கே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அழகர் வந்து போகிறத வச்சு எங்கள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை நாங்கள் பண்ணுறோம். இது இந்த வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் இம்ப்ரூவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு விலை இல்லாமல் நாங்கள் சாப்பாடுகள் பண்ணுறோம். அழகுமலையானுக்கோட பக்தர்களுக்கு கூட நாங்கள் பண்ணுறோம். இது பொது ஜனங்களும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரங்களும் இருக்கக்கூடிய சுற்றில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்களும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக நல்லா மேன்மேலும் நல்லா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் கடவுளோட பிராப்தம் தான். இதை பற்றி பெரிய விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா பெரியவரோட ஆசீர்வாதம் தான். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் திறப்பு விழா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு சுட்டெரிக்கும் வெயிலின் தாகம் தீர்க்க தர்பூசணி, வெள்ளரிக்காய், நீர்மோர், பழச்சாறு உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அப்துல் முனாஃப் உட்பட மாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக, அதனுடைய மனிதநேய வணிகர் சங்கம் சார்பாக நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நடத்தும் திருப்போரூர் குருசேகரம் அறுவடை நன்றி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அறுவடை நன்றி பெருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கிறிஸ்தவர்கள் அந்தந்த பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட மாம்பழம், நெல், தானியம், கோழி, ஆடு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை தேவ ஆலயத்திற்கு காணிக்கையாக வழங்குவது வழக்கம். அந்த வகையில் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்ற அறுவடை நன்றி பெருவிழாவில் திருப்போரூர், தண்டலம், மடையத்தூர், செம்பாக்கம், ஆலத்தூர், வெங்கலேரி, வடநெம்மேலி, நாவலூர், சிறுதாவூர், பேரூர், பயனூர், கேளம்பாக்கம், காமராஜபுரம் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட CSI தேவாலய திருச்சபையில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருப்போரூர் குருசேகரம் தலைவர் ஆயர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆயர்கள் சார்லஸ் சவுந்தரராஜன், ஜோசப் பிரேம்குமார், மார்டின் பிலிப் மற்றும் திருச்சபை ஊழியர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழை இலையில் மதிய உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் குறைந்த விலையில் பழச்சாறு, சாலட், இளநீர், வெயிலுக்கு இதமாக குளிர்பானங்கள் போன்றவை விற்பனைக்கு வைக்கப்பட்டன. கிறிஸ்துவ விற்பனையாளர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றது. விழாவில் கிறிஸ்தவர்கள் பல்வேறு வகையான பொருட்களை காணிக்கையாக தேவாலயத்திற்கு வழங்கினர். அதனை ஆயர்கள் மூலம் ஏலம் விடப்பட்டதில் சுமார் 11 லட்சத்திற்கும் மேல் காணிக்கை கிடைக்கப்பெற்றது. காணிக்கையாக கிடைக்கும் நன்கொடையை கிராமப்புறங்களில் கிறிஸ்துவ தேவாலயம் கட்டிடம் கட்ட பயன்படுத்த ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆயர் கனகராஜ் கூறுகையில், வளர்ந்து வரும் காலகட்டத்தில் பாரம்பரிய பண்பாட்டை கடைபிடிக்கும் வகையில் தொடர்ந்து 2 நாட்கள் அறுவடை பெருவிழா நடத்தியுள்ளதாகவும், நாட்டில் ஆங்காங்கே வன்முறைகள் தலைவிரித்து ஆடுகிறது என்றும், மதம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, மத நல்லிணக்கத்தோடு மக்கள் மிக சிறப்பான தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்து சாதி, மதம், இனம் கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டி வெள்ளை புறாவை வானில் பறக்கவிட்டு உலக அமைதி காக்கும் வகையில் விழாவை தொடங்கியுள்ளனர்.
₹35,000 61 62 ஒரு தரம், ₹62,000 2 தரம். மூன்றத்தில் இருப்பதெல்லாம் நீ தந்தவை படைத்தவரும் இதை எடுத்திருக்கின்ற ஆண்டனியா குடும்பத்தையும் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஆசி பெற்ற செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகி என்கிற தியாகராஜன், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த செங்கல்பட்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் தமிழகம் முழுவதும் தலைவர் விஜயின் ஆணையிட்டு வாக்களித்து வெற்றி பெற செய்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு திருப்போரூர் நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பல இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியினை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சிக்குட்பட்ட நத்தாநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வ முனீஸ்வரர் ஆலயத்தில் 6வது ஆண்டு சித்திரை பௌர்ணமி திருவிழாவில் 3ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலைகளால் அலங்கரித்து மங்கள வாத்தியங்களுடன் தீப தூப ஆராதனை நடைபெற்று சுவாமி திருவீதி உலா சென்று கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலய நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் மற்றும் கிராம பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பான முறையில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்லாவரம், தாம்பரம், சோழிங்கநல்லூர் ஆகிய 3 தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிகள் குரோம்பேட்டை MIT கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பல்லாவரத்தில் வேட்பாளர் காமாட்சி, தாம்பரத்தில் வேட்பாளர் கில்லி சரத், சோழிங்கநல்லூரில் வேட்பாளர் சரவணன் ஆகியோர் அமோக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றனர். பல்லாவரத்தில் வேட்பாளர் காமாட்சி 1,33,250 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரிகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சான்றிதழ் பெற்று வெளியேறிய வேட்பாளர் காமாட்சிக்கு மலர் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க
விசில் சத்தத்துடன் நடனமாடி ஆரவாரத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர்.